மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கிரேட். அதாவது நான் வந்து லாஸ்ட் இயர் பிப்ரவரி மாதம் நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், பாலக்காடு. இப்போ 1 இயர் கழிச்சு திருப்பி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 monthsல நிறைய வந்து இந்த பிஸ்னஸ்ல மாற்றங்கள் வந்திருக்கு. அதுக்கு உண்மையிலேயே உங்க எல்லா லீடர்ஸுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட இன்னைக்கு 40 பேர் நியூ அச்சீவர்ஸ் செலிப்ரேஷன் இன்னைக்கு இருக்கு. அதுக்கு காரணமான அத்தனை அப்ளைன் லீடர்ஸுக்கும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அதாவது நான் இந்த பாலக்காட்டில் வந்து முதல்ல வெஸ்டீஜ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒரு நபரை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மிஸ்டர் ரஞ்சித். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுமேஷ் கூட வந்தார். நான் பல மீட்டிங் நான் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மீட்டிங்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நிறைய நாள் நிறைய டைம் நான் வந்துட்டு 2 பேர் 3 பேர் 5 பேர் சில டைம்ல யாருமே இல்லாம கூட திருப்பி போனது உண்டு. அப்படி ஸ்லோ பை ஸ்லோவா அப்படியே பிக்கப் ஆச்சு. அதுக்கடுத்து லத்தீப் சார் வந்தார். அவர் வந்த பின்னாடி தான் பாலக்காட்டில் கொஞ்சம் ஆட்டமே ஆரம்பிச்சிச்சு இந்த பிஸ்னஸ்ல. அதுக்கடுத்து மணிகண்டன் வந்தார், அப்புறம் யூனஸ் சார் வந்தார், அப்புறம் நம்ம ஸ்டாக் பாயிண்டோட ஓனர் மிஸ்டர் ரமேஷ், அவங்க ஒய்ஃப், அவங்களாம் இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாலக்காட்டில். இன்னைக்கு இவ்வளவு அச்சீவர்ஸ் நீங்க எல்லாரும் இங்க வர்றதுக்கு காரணமா இருந்த அத்தனை லீடர்ஸுக்கும் நான் கண்டிப்பா இந்த நேரத்தில் வந்து பாராட்டு சொல்லி ஆகணும். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டீம் உருவாயிட்டு இருக்கு கேரளாவில். இப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டால், நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, எனக்கு 4 ஸ்டேட்ல இப்போ பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று வந்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்டு கேரளா. ஆக்சுவலாக இன்னைக்கு இதே நாள் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அப்ளை மிஸ்டர் சுப்பையா ஷெட்டி இன்னைக்கு தான் லாஸ்ட் மந்தோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இன்கம் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சுப்பையா ஷெட்டி சாரோட இன்கம் காமிச்சார். எவ்வளவு இருந்துச்சு? 23 லேக்ஸ் காமிச்சார். அதில் பார்த்தீங்க ஆக்சுவலாக இன்னைக்கு சுப்பையா ஷெட்டி சாரோட இன்கம் 35 lakh and above. Per day 1.15 lakh rupees per day. சுப்பையா ஷெட்டி சாரோட இன்கம் per day இன்கம் 1,15,000 rupees. இப்போ 35 lakh rupees இந்த மாதம் போயிருக்கார். இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம அப்ளை இந்த பிஸ்னஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நபர். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் 8 லட்சம் ரூபாய் இன்கம்ல இருக்கிறப்ப அவர் 7 லட்சம் ரூபாயில இருந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடனா ஒரே மாசத்துல 10 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மந்த் மட்டும் 10 lakh rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் மந்த்ல. அப்ப இந்த பிஸ்னஸ் எவ்வளவு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ். 35 லட்சம் ரூபாய் கண்ணு முன்னாடி நம்ம அப்ளைன், என்னோட அப்ளைன் இந்த மாசம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. நான் இந்த லாஸ்ட் இயர் இங்க வர்றப்ப 8 லட்சம் ரூபாய் இன்கம்ல இருந்தேன் நான். அதாவது பிப்ரவரி மாதம் நான் மீட்டிங்க்கு வர்றப்ப கொரோனா டைம்ல தான் என்னோட இன்கமே இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லாருக்கும் பிஸ்னஸ் போச்சு. ஆனால் நம்ம பிஸ்னஸ் எப்போ நல்லா வளர்ந்துச்சுன்னு கேட்டால் கொரோனா டைம்ல தான் பிஸ்னஸ் பூம் ஆச்சு. இப்போ நான் 11 lakh rupees இன்கம்ல இருக்கேன். இப்போ அடுத்த பிளான் பண்ணியிருக்கேன். வெரி சூன் 15 கிராஸ் பண்றது, அடுத்து 20 எப்படி கிராஸ் பண்றதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்மளும் நம்ம அப்ளைன் எப்படி போறாரோ அதே மாதிரி நம்மளும் கண்டிப்பா போக முடியும் இந்த பிசினஸ்ல. ஏன்னா சுப்பையா ஷெட்டி சாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது சித்தார்த் சிங். ஆனா சித்தார்த் சிங்கோட நீங்க யோசிச்சு பாருங்க, பெர் மந்த் இன்கம் 1,18 லட்சம் ரூபாய். ஒரு நாள் இன்கம் பெர் டே இன்கம் 3.5 lakh rupees per day.
இன்னைக்கு அவர் 24 hours வீட்ல ஃப்ரீயா இருக்காரு. ஆனா அவரோட இன்கம் எவ்வளவு? 3.550, அதாவது 3.5 லட்சம் ரூபாய் பெர் டே இன்கம். பெர் மந்த் இன்கம் 1.2, 1,20,00,000. இப்ப லாஸ்ட் மந்த் எங்களோட பேசிட்டு இருக்கப்ப சித்தார்த் சிங் சொல்லியிருக்கார், இந்த வருஷம் 2021ல நான் 2 கோடியை கிராஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கார். 2 crore. இதெல்லாம் லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏதோ நம்ம சாதாரண ஒரு பிசினஸ்குள்ள இங்க உட்கார்ந்து இப்ப நம்ம கேட்கல. ஆனா என்னோட அப்ளைன் சுப்பையா ஷெட்டி சார் இந்த பிசினஸ்க்கு வந்தது 2008ல வந்திருக்காரு. 2008ல வந்துட்டு 2016 8 இயர்ஸ்ல மிக பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கார். இந்த பிசினஸ்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் இந்த பிசினஸோட ஃபார்முலாவே. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அதே மாதிரி ஸ்டிக் ஆன் ஹோல்ட், அப்படியே ஒட்டி நிக்கணும். நின்னா ஜெயிச்சிருவோம், விட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது. நீங்களோ நானோ இந்த பிசினஸுக்காக ஒரு 10,000 ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நானும் பண்ணல, நீங்களும் பண்ணல. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், சார் டாக்டர் சார் சொல்றப்ப ஒரு பாயிண்ட் சொன்னார், இந்த பிசினஸ்க்கு நாலேஜ் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, பணம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் வேணும், எஃபோர்ட். முயற்சி மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அந்த முயற்சி கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. நான் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்றேன் இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். எந்த ஒரு நபர், நீங்க வந்திருக்கிற அத்தனை பேர் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஃபாலோ பண்ண போதும். டெய்லி ஒரே ஒரு பிளான், எனக்காகவோ என்னோட டவுன் லைன்ஸுக்காகவோ சொல்லிட்டு தான் நான் தூங்க போவேன் அப்படிங்கிற ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுக்கணும். பெர் டே 1 பிளான், ஒரே ஒரு பிளான். அது எனக்காக சொல்லியிருக்கலாம் அல்லது என்னோட டவுன் லைன்ஸுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு பிளான் கண்டிப்பா இந்த பிசினஸ் பத்தி நான் யாரையாவது ஒரு நபரை சந்திச்சு கண்டிப்பா இன்னைக்கு எனக்காகவோ என்னோட டவுன் லைன்ஸுக்காகவோ ஒரே ஒரு பிளான் சொல்லிட்டு தான் தூங்க போவேன். அவ்வளவுதான். இந்த பிசினஸ்ல வேற ஒன்னும் பெரிய ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை செஞ்சுதான் நானும் வந்திருக்கேன். பெர் டே 1 பிளான், 300 நாட்கள், 300 டேஸ். நமக்காகவோ நம்ம டவுன் லைன்ஸ்க்காகவோ ஒரு பிளான் 300 டேஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் 10 லட்சம் ரூபாய் பெர் மந்த். செய்யலாமா செய்யக்கூடாதா? யோசிச்சு பாருங்க, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இதுதான், வேற ஒண்ணு இல்ல. இங்க என்னன்னு கேட்டா, இது பிசினஸ். பிசினஸ்க்கு என்ன தேவை அப்படின்னா, அதாவது இன்புட். இன்புட் எந்த அளவுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்குதோ அவுட்புட் தானா வரும். இங்க ரெக்ரூட்மெண்ட், இங்க ரா மெட்டீரியல் என்ன இந்த பிசினஸ்க்கு கேட்டா ஸ்பான்சரிங். இந்த ஸ்பான்சரிங் தான் இந்த பிசினஸோட ரா மெட்டீரியல். இந்த ஸ்பான்சரிங் எந்த அளவுக்கு உள்ள வந்துட்டே இருக்கோ உங்க இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்யூம் கூட ஆரம்பிக்கும். உங்களுக்கு பெரிய செக் வேணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் முக்கியம். எனக்கு பிரம்மாண்டமான இன்கம் வேணும் சார், பெரிய செக் வேணும் சார் அப்படின்னா இங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வால்யூம் வேணும். பெரிய வால்யூம் நடக்கணும். பெரிய வால்யூம் நடக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்பான்சரிங் வரணும். நிறைய ஸ்பான்சரிங் வரணும் அப்படின்னா நிறைய பிரசன்டர்ஸ் இருக்கணும். பிளான் சொல்லக்கூடிய அளவு ஜாஸ்தியா இருக்கணும். எந்த டீம்ல பிளான் சொல்லக்கூடிய பிரசன்டர்ஸ் நிறைய இருக்காங்களோ அந்த டீம்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஸ்பான்சரிங் ஹெவியா உள்ள வரும். இன்புட், அந்த ஸ்பான்சரிங் நிறைய வந்தா வால்யூம் ஜெனரேட் ஆயிரும். வால்யூம் ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட இன்கம் பெருசா மாறும். இதான் அடிப்படை விதி. பிசினஸுக்கு அதான் தேவை. அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் பிரசன்டர்ஸை கிரியேட் பண்ணணும். நிறைய பேர் நம்ம டீம்ல பிளான் சொல்லணும். இன்னைக்கு ஏ பி 2 டீம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏ டீம்ல 1000 பேர் இருக்காங்க, பி டீம்ல 100 பேர் இருக்காங்க. ஏ டீம்ல இருக்கிற 1000 பேர்ல 500 பேர் இன்னைக்கு பிளான் சொல்லியிருக்காங்க. அப்ப எத்தனை பேரை சந்திச்சிருப்பாங்க? எத்தனை பேரை சந்திச்சிருப்பாங்க? 500 பேரை சந்திச்சு. 500 பேர் ஆளுக்கு ஒரு பிளான் தான் சொன்னாங்க. இன்னைக்கு 500 பேரை பார்த்து பேசியாச்சு. அப்ப இன்னைக்கு அந்த 500 பேருக்கு இந்த பிளான் பிரசன்ட் பண்ணியாச்சு. அப்ப இன்புட் அந்த 500ல இருந்து உள்ள வரும். ஆனா பி டீம்ல 100 பேர் தான் இருக்காங்க.
அந்த 100 பேர்ல 10 பேர் தான் பிளான் சொல்லவே போயிருக்காங்க. அப்ப எத்தனை பேர் பிளான் சொல்லியிருப்பாங்க? வெறும் 10. அப்ப அந்த பி டீமோட இன்புட் என்னவாகும்? கம்மியா இருக்கும். ஏ டீமோட இன்புட் என்னவா இருக்கும்? 500க்கு 400 பேர் உள்ள வரலாம். அப்ப இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும், பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும்னா நம்ம டீம்ல பிரசன்டர்ஸ் நிறைய இருக்கணும். பிளான் பிரசன்டர்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தானா வால்யூம் கூடும். செய்யலாமா? இப்படிதான் செஞ்சு எல்லாரும் முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் அதை தான் செய்யணும். ஏன்னா இங்க யாருமே நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணல. ஒன்லி என்ன பண்றோம்னா டைமை தான் கொடுக்குறோம். டைமை கொடுத்து பெரிய இன்கம் எடுக்க போறோம். அதனால ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கம்பெனி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நாளைக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. வெஸ்டீஜோட அடுத்த பெரிய விஷயம் நாளைக்கு நடக்க போகுது. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கம்பெனி 2 விஷயம் வச்சிருக்காங்க. ஒன்னு ஓன் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்னு என்ன வச்சிருக்காங்க? அதர் பிராண்ட் டைப் ப்ராடக்ட்ஸ். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போனீங்கன்னா என்னெல்லாம் இருக்குமோ அது பூரா பெஸ்ட் டீல்ஸ்னு உள்ள வச்சிருக்காங்க. அது தெரியல எல்லாருக்கும்? ரைட். நாளைக்கு 12 மணிக்கு பாலி சார், நம்ம கம்பெனியோட எம்டி யூடியூப்ல வர்றாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா அதில் மறக்காம அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு பெஸ்ட் டீல்ஸ்ல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அது என்ன வரப்போகுதுங்கிறது நாளைக்கு பாருங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். புரியுதா? ஒரு நல்ல விஷயம் நாளைக்கு நடக்க போகுது. அதாவது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 5000 டிஎல்சிபி மினி டிஎல்சிபி இருக்கு. எத்தனை இருக்கு? 5000 இருக்கு. இப்ப பாலக்காட்டுல மேடம் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிரீஸ் சார் சூரத்துல இருக்க நம்ம டீம், டாக்டரோட டவுன்லைன், ரொம்ப எக்ஸலண்டான பர்சன், நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கார். அது சூரத்தில் நடந்துட்டு இருக்கு நம்ம பிசினஸ். அவர் இன்னைக்கு ஆனந்தூர்ல ஒரு புது டிஎல்சிபி ஓபன் பண்ணியிருக்கார். சார் வந்திருக்கார். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்க டீம்ல, அதாவது பாலக்காடு டீம்ல இருந்து தான் திருவேண்டரம்ல மனுகுமார் ஒரு டிஎல்சிபி ஓபன் பண்ண போறார் வெரி சூன், இந்த வாரத்தில். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒட்டப்பாலத்துல அவர் பேர் என்ன? அன்வர் சார் ஸ்டாக் பாயிண்ட் ஓபன் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த எதிர்காலம் சிறப்பா இருக்க போகுது. இந்த டிஎல்சிபி ஓனர்ஸ் எல்லாருக்குமே சூப்பரா இருக்க போகுது. நமக்கு அதை விட சூப்பரா இருக்க போகுது. என்னன்னு கேட்டா கம்பெனியுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம், கிட்டத்தட்ட 350 ப்ராடக்ட்ஸ். இப்ப கூட 14ஆம் தேதி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம். அது வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லீடிங் பிராண்ட் இந்தியாவில் என்னென்ன பிராண்ட் எல்லாம் இருக்கோ அத்தனை பிராண்டையும் நீங்க பெஸ்ட் டீல்ஸ்க்குள்ள போனா என்ன பண்ணலாம்? வாங்கலாம். கிட்டத்தட்ட 10,000 ப்ராடக்ட் அதுக்குள்ள. இப்ப 5000 ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சு. 10,000 ப்ராடக்ட் உள்ள வரப்போகுது. சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது. நீங்க உங்களுக்கு பெஸ்ட் டீல்ஸ் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎல்சிபி மினி டிஎல்சிபில போய் நீங்க ஆர்டர் பண்ணலாம். வித்தின் 2 டேஸ்ல நீங்க அங்கேயே போய் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். புரியுதா? உங்க வீட்டுக்கு ரைஸ் வேணுமா? வாங்கலாம். இனிமே பாலக்காட்டிலே வாங்கலாம். ரைஸ் வேணுமா, தால் வேணுமா, என்ன வேணும், உப்பு சால்ட் வேணுமா, புளி என்ன வேணும்னாலும் என்ன பண்ண முடியும்? இனிமேல் நம்மளால வாங்க முடியும். யோசிச்சு பாருங்க. நமக்கு மிகப்பெரிய எதிர்காலம் வெஸ்டீஜ்ல. இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்டுல எந்த கம்பெனியுமே இப்படிப்பட்ட ஒரு மாடலை கிரியேட் பண்ணதே கிடையாது. வேர்ல்டுலே கிடையாது. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வர வர உங்க வால்யூம் என்ன ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகும்? பெருசாயிட்டே இருக்கும். டீம் சைஸ் பெருசானா மட்டும்தான் கம்பெனி யோசிச்சு புதுசா கொண்டு வர்றப்ப நம்ம இன்கம் கூட வரும். டீம் தான் முக்கியம். டீம் சைஸ் தான் முக்கியம். இன்னையிலிருந்து ஒண்ணு முடிவு பண்றோம். இப்ப தமிழ்நாட்டில் அங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. அங்கெல்லாம் ரேஷன் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இங்க இருக்கா ரேஷன் கார்டு? இந்தியா முழுவதும் இருக்கு. ரேஷன் கார்டு யாருக்கெல்லாம் இருக்குதோ அத்தனை பேரும் என்ட்ரி பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எங்க? தமிழ்நாட்டில் முடிவு பண்ணி பண்ண போறோம். அதே தான் கேரளாவிலையும் பண்ண போறோம். ஏன்னா
யாரெல்லாம் பிரஷ் பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் இந்த பிசினஸ் பண்ணலாம். அப்ப யாரெல்லாம் பண்ணலாம்? எல்லாரும் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு தான் வெஸ்டீஜ். ஏன்னா ஏ டு ஜெட் எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிலிட்டி. அப்படின்னா இனி பண்றதுக்கு என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் பிவி நாளைக்கு கூட பாருங்க 11th எல்லாத்துக்கும் பெஸ்ட் டீல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா டபுள் பிவி கொடுக்குறாங்க நாளைக்கு, இல்லையா? அதை விட ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க வீட்டுக்கு வேணுங்கிற ரைஸ் தால் எல்லாம் வாங்குறீங்க 2000 ரூபாய்க்கு 3 months 2000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணா 3 மாசம் முடிச்சுட்டா 4th month பணமே கொடுக்காம 1000 ரூபாய்க்கு நீங்க ரைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம்னா உங்க ஊர்ல எந்த கடைக்காரன் கொடுக்குறான் சொல்லுங்க? 3 மாசம் 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கப்பா, 4வது மாசம் பணமே கொடுக்காம 1000 rupees வாங்கிப்பானே எவனாவது கொடுப்பானா? அதுக்கு பிவியும் கொடுத்து துட்டும் கொடுக்குறாங்கல்ல. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு நம்ம கிடைச்சிருக்கிறப்ப இதை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகல அப்படின்னா வேற என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க? நானும் வரை கிளம்புவோம் சொல்லுங்க. அப்ப நமக்கு தெரியுது இல்ல, இவ்வளவு பிரம்மாண்டமான பிசினஸ் மாடல் இருக்கு. நம்ம சூப்பரா பண்ணணும், களத்துல இறங்கி பயங்கரமா என்ட்ரி பண்ணணும், டீமை பெருசுபடுத்தணும், பிவிபிவியை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப நம்ம கமிஷன் லேக்ஸ் கணக்குல வரும் தெரியும். அதை செய்யணும். ஆக்ஷன் பார்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் பார்ட் இருந்துச்சுன்னா ஜெயிச்சிட்டோம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு தான் வெஸ்டீஜ் வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்த தவந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பையன் வந்து கேட்பான், ஏப்பா உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு, வெஸ்டீஜ்னு ஒரு கம்பெனி வந்து நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களே, அதை நீ கரெக்டா பயன்படுத்தினா இன்னைக்கு நாங்களாம் நல்லா இருந்திருப்போமே, நீ ஏப்பா பயன்படுத்தலன்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருந்தா நம்ம இன்னைக்கு நல்லா இருந்திருப்போமா இல்லையா? அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு கஷ்டமான லைஃப். ஆனா இன்னைக்கு நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அது நம்ம கரெக்டா பயன்படுத்தினா நம்ம குழந்தைங்களுக்கு அது ரொம்ப நல்லது. அதனால இந்த மாடல்ல இந்தியாவில வேர்ல்டுல எந்த கம்பெனி இல்லைன்னு நமக்கு ஒரு கிடைச்சிருக்குன்னா இதை நம்ம முறைப்படி பயன்படுத்தி மிக பிரம்மாண்டமா அந்த பிசினஸை வளர்த்தி இந்த வருஷம் 2021 ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம டீம்ல 100 பேர் 1 லட்சம் ரூபாய் இன்கம் கொள்ள போறதா பிளான் பண்ணியிருக்கோம். 100 டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆந்திராவில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம டீம்ல இன்னைக்கு 1000 பேர் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க. 2000 ரூபாய் டிக்கெட் ஒரு நபருக்கு, 2 days ப்ரோக்ராம். அதுல என்னால போக முடியல, ஆனா எனக்கு பதிலாக என்னோட அப்ளைன் சுப்பையா செட்டி அதுல இன்னைக்கு அங்க கலந்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு அங்க? இதுல 1000 people 2000 ரூபாய்க்கு உள்ள அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாருமே இந்த வருஷம் பிளான் பண்ணியாச்சு. 100 பேர் இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய். ஏன்னா நமக்கு டைட்டில் இம்பார்ட்டனே கிடையாது. வெஸ்டீஜ்ல டைட்டில்லாம் அதை பத்தியே பெருசா எடுத்துக்கிறது. ஆனா எதை பத்தி பெருசா எடுத்துக்கிறோம்னா துட்டு. ஏன்னா நமக்கு 1 லட்சம் ரூபாய் இன்கம் வந்தா தான் நம்ம ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும். டைட்டில் வந்தா சந்தோஷம் இருக்காது. எது வந்தா வரணும்? இன்கம். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்தா தான் நம்ம ஃபேமிலி சந்தோஷமா வச்சுக்க முடியும். அதனால நீங்க எல்லாரும் இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் இன்கம் குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு போக்கஸா ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. நாளைக்கு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும் பாருங்க. வெரி சூன் எல்லா ஊர்லயும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே ஓபன் பண்ற மாதிரி பிளான். முதல்ல இந்த ட்ரையல், அங்கங்க போய் ஆர்டர் போடுறதா இப்ப ட்ரையல் பாக்குறாங்க கம்பெனி. ட்ரையல் முடிச்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க, அங்கங்க ஒரு ஸ்டோரே ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்களே போய் பிக்கப் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகேவா? சூப்பரான மாடலுக்குள்ள வந்திருக்கோம். நல்லா உற்சாகமா அந்த பிசினஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணி பெருசா பண்ணுவோம். அடுத்து ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு முடிக்க போறேன். இந்த மாசம் 35 லட்சம் ரூபாய் இன்கம் கொள்ள போன நம்மளுடைய அப்ளைன் மிஸ்டர் சுப்பையா செட்டி சார் பாலக்காட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில் நான் பேசியிருக்கேன். உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். எப்படி நான் 35 லட்சம் ரூபாய் இன்கம் குள்ள போனேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்க லீடர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு எப்ப டேட் வேணும்னு சொல்றாங்களோ அந்த டேட்ல கண்டிப்பா அவர் கண்டிப்பா வரப்போறார் பாலக்காட். வெரி சூன் நம்ம எல்லாரும் அவரை மீட் பண்ண தயாரா இருப்போம். அதுக்கு அடுத்து இன்னும் நீங்க இது மாதிரி ஒரு 3 மடங்கு 4 மடங்கு பெருசு பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் எனி டைம் சித்தார்த் சிங் 1,20,00,000 ரூபாய் பாலக்காட்டுக்கு வர்றதுக்குள்ள அதுக்குள்ள 2 கோடி போயிருவார்.
அவர் வர்றதுக்கும் ரெடியா இருக்கார். கண்டிப்பா நம்ம எல்லாரையும் வர வைக்க போறோம். ஒரு பெரிய பிரம்மாண்டம் அந்த பிசினஸ் கொண்டுட்டு போக போறோம். இந்த வருஷம் நல்ல வருஷமா 2021 உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல இயரா கண்டிப்பா இருக்கும். அதுக்கான அத்தனை வேலைகளும் நாம செய்ய ஆரம்பிச்சிருவோம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. Thank you, Bala sir.